Now we will see the DNA replication. DNA replication is the basic process occurring within each body cells. ஒவ்வொரு பாடி செல்லையும் டிஎன்ஏனுடைய மல்டிப்ளிகேஷனை தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் நடக்கும். அந்த ப்ராசஸ் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். த்ரூ ரெப்ளிகேஷன் the DNA molecule produces exact copies of its own structure. ரெப்ளிகா அப்படின்னா என்ன? தன்னை போலவே the DNA molecule அதை போலவே இன்னொரு காப்பியை உருவாக்குற ப்ராசஸ் தான் நம்ம ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த்ரூ ரெப்ளிகேஷன் the DNA molecule produces exact copies of its own structure. The two strands of DNA have complementary base pairs. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நீங்கள் பார்க்குற அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். இது ஒரு ஸ்ட்ராண்டு, இது ஒரு ஸ்ட்ராண்டு. இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக உருவாக்கக்கூடிய இன்னொரு ஸ்ட்ராண்டு தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட். ஸோ த நியூக்ளியோடைட்ஸ் ஆஃப் ஒன் ஸ்ட்ராண்ட் ப்ரொவைட் த இன்ஃபர்மேஷன் நீடட் டு ப்ரொடியூஸ் தி அதர் ஸ்ட்ராண்ட். இப்போது இந்த ஸ்ட்ராண்டு வந்து பேரண்ட் ஸ்ட்ராண்டு, இதுவும் பேரண்ட் ஸ்ட்ராண்டு. இது தன்னை போலவே இன்னொரு காப்பியை உருவாக்குறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணும். வேணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை இந்த பேரண்ட் ஸ்ட்ராண்ட் ப்ரொவைட் பண்ணும். ஸோ த நியூக்ளியோடைட்ஸ் ஆஃப் ஒன் ஸ்ட்ராண்ட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன்ஸ் டு ப்ரொடியூஸ் தி அதர் ஸ்ட்ராண்ட். பிகாஸ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் த டூ daughter cells resulting from cell division will have exactly the same genetic informations as parent cells. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மியாசிஸ் ப்ராசஸ், இந்த ப்ராசஸ் மூலமாக இந்த பேரண்ட் செல் பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட் ஆகுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியலானது ரெண்டு காப்பியாக உருவாகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அதிலிருந்து 2 செல்ஸ் உருவாகுது. ஸோ பிகாஸ் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் 2 daughter cells resulting from the cell division will have the same genetic informations as parent cell. இந்த parent cellல இருந்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன கேரக்டர்ஸ் உள்ளடக்கி இருக்கோ அது அப்படியே அந்த டிவிஷன்ஸ் வரும்பொழுது டாட்டர் செல்ஸுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பேரண்ட் செல்ஸில் இருந்து வந்துடும். ஆஸ் இட் இஸ் இன் த பேரண்ட் செல் த டாட்டர் செல்ஸ் வில் ஹாவ் தி இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக பார்க்க போகிறோம். இந்த டிஎன்ஏ தன்னை போலவே இன்னொரு எக்ஸாக்ட் கார்பன் காப்பியை உருவாக்குறதுக்கான ப்ராசஸில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. 1 by 1 நமக்கு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷன் பிகின்ஸ் அட் த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் டிஎன்ஏ. இப்போது இந்த ஸ்ட்ராண்டு தான் நம்ம பார்க்குறோம். இதுதான் அந்த பேரண்ட் ஸ்ட்ராண்டு. இந்த 2 ஸ்ட்ராண்டில் எந்த இடத்துல வேணாலும் அது ஆரம்பித்து பிரியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்டில் இருந்து தான் அது பிரியும். அப்போது அந்த எந்த பாயிண்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். அந்த தொடங்குற இடத்துக்கு பேர் தான் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் அங்கே மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ஸ். ஸோ எல்லா இடங்கள்ல இருந்தும் அது தொடங்காது. ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் பாயிண்டில் இருந்து தான் அந்த பிரியறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் தொடங்கும். ஸோ த 2 strands ஓப்பன் த செப்பரேட் அட் திஸ் சைட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது பின்னி இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராண்டானது இந்த இடத்துல பிரியுது. அப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். திஸ் ஃபார்ம்ஸ் தி ரெப்ளிகேஷன் ஃபோர்க். பார்த்தீங்கன்னா ஒரு வி ஷேப்டான ஒரு ஸ்ட்ரக்சர், ரெண்டாக இணைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் பிரியக்கூடிய இடத்துக்கு பேர் தான் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். செகண்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ மாலிகூல். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸில் பிரியறதுக்கான இடம் ஆரிஜின், ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன். ஸோ அங்கேருந்து அது பிரிய ஆரம்பிக்கும். அப்போ எப்படி பிரியுது? த அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ மாலிகூல் அட் த சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து அண்ட் என்சைம் கால்டு ஹெலிகேஸுங்கிற ஒரு என்சைம் வந்து பைண்ட் ஆகிருக்கும். அந்த இடத்துல வந்து பைண்ட் ஆகும். இந்த ஆரிஜின் தொடங்கக்கூடிய இடத்துல ஆரிஜின் ஆஃப் என்சைம் அங்கே வந்து அந்த இடத்துல வந்து என்சைம் ஹெலிகேஸ் வந்து பைண்ட் ஆகும். which is binding there in the starting point? Enzyme helicase. It separates the 2 strands of DNA.
ஸோ இந்த ஹெலிகேஸ் அப்படிங்கிற என்சைம் இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து பிரிக்க ஆரம்பிக்கும். இந்த 2 DNA ஸ்ட்ராண்டை அப்படியே ஒரு ரம்பம் மாதிரி, இந்த ஹெலிகேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரம்பம் மாதிரி இந்த இடத்துல இந்த பேஸை வந்து கட் பண்ண ஆரம்பித்தா அப்படியே பிரித்து 2ஆக கொண்டு வரும். ஸோ the separation of strands causes a twist, supercoiling above the replication fork. The separation of strand causes a twist. பார்த்திங்கன்னா அந்த சுருக்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராண்டை பிரிக்கும். The separation of strand causes a twist, supercoiling above the replication fork. The enzyme topoisomerase remove the twist. அப்போது இப்போ சுருளாக பின்னி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங்கை நீங்கள் 2ஆக பிரித்து விட்டீங்கனாலும் தனியாக இருக்கிற அந்த ஒரு ஸ்ப்ரிங்கும் சுருண்ட மாதிரியே ஆயிக்கும், அந்த ட்விஸ்ட்டு ஃபார்ம் ஆகிக்கும். அது சூப்பர் காயிலிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சூப்பர் காயிலிங் அல்லது அந்த ட்விஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம் இருக்குது. அதுக்கு பேர் தான் டோப்போஐசோமெரேஸ். த டோப்போஐசோமெரேஸ் ரிமூவ்ஸ் த ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்டை பிரித்து விடுற என்சைம் தான் டோப்போஐசோமெரேஸ் அண்ட் செப்பரேட் த டபுள் ஹெலிக்ஸ் அபவ் த ரெப்ளிகேஷன் ஃபோர்க். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் சைட்டு லொக்கேஷன் ஆகுது, அங்கே ரம்பம் மாதிரி ஒரு ஹெலிகேஸ் என்சைம் அட்டாச் ஆகுது, அது அப்படியே 2ஆக பிரிக்குது. பிரிக்கும் பொழுது இந்த டபுள் ஸ்ட்ராண்டு சூப்பர் காயில் மாதிரி ஆகுது. அப்போ அந்த ட்விஸ்ட்டை பிரிக்கிறதுக்கு இன்னொரு என்சைம் அட்டாச் ஆகுது, அதுக்கு பேர் தான் டோப்போ ஐசோமெரேஸ். அதை அப்படியே விரிவாங்கி விட்டுட்டே வரும். ஈச் ஆஃப் த செப்பரேட்டட் பேரண்டல் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ஆக்ட் as a template for the synthesis of new daughter strand. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராண்டு, இது ஒரு ஸ்ட்ராண்டு, இதுதான் நம்ம டெம்ப்ளேட்டுன்னு சொல்கிறோம். அதாவது மாதிரி உருவம். இதை போலவே இன்னொன்று தனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக உருவாக்கிக்கும். இங்கே இது போலவே இன்னொன்று தனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக உருவாக்கிக்கும். இதுக்கு தான் ஈச் ஆஃப் த செப்பரேட்டட் பேரண்டல் ஸ்ட்ராண்ட், இது பேரண்டல் ஸ்ட்ராண்ட், இதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக உருவாக்கிக்கிறக்கு ஸ்ட்ராண்டுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட். அப்போ இது மாதிரியாக செயல்படுறது எது? இந்த பேரண்டல் ஸ்ட்ராண்ட். அப்போ பேரண்டல் ஸ்ட்ராண்ட் ஆக்ட் ஆஸ் அ டெம்ப்ளேட் ஃபார் ப்ரொடியூசிங் ஆர் டெவலப்பிங் ஆர் ரெப்ளிகா, அது மூலவே உருவாக்கக்கூடிய ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டை உருவாக்கும். ஈச் ஆஃப் த செப்பரேட்டட் பேரண்டல் ஸ்ட்ராண்ட் ஆக்ட் ஆஸ் அ டெம்ப்ளேட் ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் நியூ டாட்டர் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட். ஸோ இது டெம்ப்ளேட், இது உருவாக்குறது டாட்டர் ஸ்ட்ராண்ட். தேர்ட் பாயிண்ட், ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன், செகண்ட் ஒன் அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ, தேர்டு ஒன் ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்என்ஏ ப்ரைமர். இப்போது இந்த ஆர்என்ஏ ப்ரைமர் இப்போ பார்த்தீங்கன்னா இதை பிரித்து விட்டுருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஹெலிகேஸ் வந்து கட் பண்ணுது, அப்புறம் டோப்போ ஐசோமரேஸ் வந்து அந்த காயிலை ரிமூவ் பண்ணுது, அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டாண்டில் அந்த ஆர்என்ஏ ப்ரைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இனிஷியேட்டிங் த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா a short chain of RNA primer nucleotide. It is formed close to the origin of replication site. இது பிரித்து விட்ட, இப்போ இந்த இடம் பிரிச்சிருக்குன்னா இந்த பிரித்ததனுடைய தொடக்கம் அதில் வந்து அட்டாச் ஆகும். யார் ஃபஸ்ட் அட்டாச் ஆகும்? RNA primer. It is synthesized from the separated DNA strand which act as a template. இந்த டெம்ப்ளேட்டை ஆக்ட் பண்ணுறக்கூடிய இந்த ஸ்ட்ராண்டு இந்த RNA primer அப்படிங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் அடுத்து நியூவாக வரக்கூடிய காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்டை உருவாக்குறதுக்கான ஒரு தொடக்கம். சிந்தசிஸ் ஆஃப் நியூ காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் ஃப்ரம் த பேரண்ட் ஸ்ட்ராண்ட். இப்போ பாருங்கள், 2 ஸ்ட்ராண்டு இப்போ இது 2ஆக பிரிஞ்சிருச்சு. இது ஒரு ஸ்ட்ராண்டு, இந்த ப்ளூ கலரில் மேலே இருக்கக்கூடியது இன்னொரு ஸ்ட்ராண்டு. இதனுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா இங்கே 3' இங்கே 5' இருக்குது, இங்கே 3' இங்கே 5'. ஸோ எப்போவுமே புதுசு உருவாகிறது அந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 5' 3' அந்த எண்டிலிருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3' இருக்குது. ஸோ இதனுடைய காம்ப்ளிமெண்ட்ரி உருவாகும் பொழுது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் 5' to 3'. இந்த 3' எண்டு இங்கே இருக்குது, இங்கே 5'. இதுதான் இந்த ப்ரைமர் அட்டாச் ஆகக்கூடிய இடம் 5'. இங்கே இருந்து அப்படியே இந்த நியூ ஸ்ட்ராண்டு அந்த நியூக்ளியோடைடு ஃபார்ம் ஆகிட்டே வந்து ஒரு புது டாட்டர் ஸ்ட்ராண்டு உருவாயிரும். அதே மாதிரி இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகிறது எப்போவுமே 5' தான் ஸ்டார்ட் ஆகும், 3' ஸ்டார்ட் ஆகாது. ஸோ 5' தொடக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அது ஆரம்பித்து அடுத்த ஸ்ட்ராண்டை உருவாக்கும். ஆஸ் அ ரிசல்ட், formation of RNA primer complementary nucleotides are added
to the parental DNA strand. This is done by the enzyme called DNA polymerase. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமர் தான் இனிஷியேட்டர்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இந்த சின்னதாக கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த 3 லைன் அதுதான் ப்ரைமர். இந்த ப்ரைமரு ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஆடட். ஒன்றா பார்த்தீங்கன்னா இந்த நம்ம தான் பார்த்துருக்கோம், இந்த அடினைன் குவானைன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா வந்து அப்படியே அந்த பேரண்டல் டிஎன்ஏ ஸ்ட்ராண்டில் அட்டாச் ஆக ஆரம்பிக்கும். இதை அட்டாச் பண்ணுற வேலை யார் பண்ணுவாங்க? கடைசி வரைக்கும் இந்த அட்டாச்மெண்ட் முடிகிற வரைக்கும் கூடவே இருக்கிற என்சைம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமரேஸ். இந்த என்சைம் தான் அப்படியே இந்த பச்சை கலரில் மென்ஷன் பண்ணிக்கிறது பார்த்தீங்களா, இது கூடவே ஃபார்ம் ஆகிட்டே வரும். As a result, new complementary daughter DNA strand is formed on each separated parental DNA strand. ஒவ்வொரு ஸ்ட்ராண்டு உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும். The synthesis of new DNA strand is unidirectional. ஒரே டைரக்ஷனை நோக்கி தான் அது போகும், வேறு பக்கமாக அது போகாது. இப்போ ஸ்டார்டிங் அந்த 3' தான் ஆரம்பிக்கும் அப்படின்னா 3' காம்ப்ளிமெண்ட்ரி 5'. அப்போ அதிலிருந்து அட்டாச் ஆகிட்டே மேலே வரைக்கும் வந்து ஃபார்ம் ஆயிரும். திஸ் இஸ் யூனிடைரக்ஷனல். ஸோ இதுதான் அந்த ஃபார்மேஷன்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே வந்து இது ஒரு நியூ டாட்டர் ஸ்டாண்ட் ஃபார்ம் ஆகிடும். நம்ம தான் பார்த்துருக்கோம் இல்லையா, இங்கே எப்போ எதுவுமே புதுசாக உருவாகிறது பார்த்தீங்கன்னா 3' 5' வரும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 5' இருக்குது. அப்போ இங்கே ஆரம்பிக்கிறது பண்ண முடியாததுனால இங்கேருந்து அது ஆரம்பிக்கணும். எப்போவுமே நம்மளுக்கு அது 3' இருந்து தான் ஆரம்பிக்கணும். 3' 5' நோக்கி தான் போகணும். யூனிடைரக்ஷனல் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கே இந்த ப்ளூ கலர் இந்த பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு தான் ப்ரைமர். அப்போ இனிஷியேட்டர் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் யார் வேணும்? ப்ரைமர் வேணும். அந்த ப்ரைமர் வந்து ஆர்என்ஏ ப்ரைமர் அட்டாச் ஆன உடனே அடுத்தடுத்து அந்த நியூக்ளியோடைட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது இங்கே நடக்கிறது கண்டினியூஸாக நடந்துடும். இங்கே நடக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக நடக்கும். அப்போது கண்டினியூஸாக நடந்தால் அந்த ஸ்ட்ராண்டுக்கு பேர் லீடிங் ஸ்ட்ராண்டு. ஸ்லோவாக விட்டு டிஸ்கண்டினியூஸாக ஃப்ராக்மெண்ட்ஸாக ஃபார்ம் ஆகிட்டே வந்தது அப்படின்னா அதுக்கு பேர் லேகிங் ஸ்ட்ராண்ட். கண்டினியூஸாக நடந்தால் அது லீடிங் ஸ்ட்ராண்ட். டிஸ்கண்டினியூஸாக கொஞ்சமாக விட்டு நடந்தால் அதுக்கு பேர் லேகிங் ஸ்ட்ராண்டு. அப்போது அங்கே ஃப்ராக்மெண்ட்ஸ் உருவாயிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போயிடுது. ஏன்னா 3' 5' அப்படியே கண்டினியூஸாக போயிடும். இங்கே ஸ்டார்ட் ஆகிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சமாக வந்து இப்போ ப்ரைமர் அட்டாச் ஆகிருக்கு. இப்போ இது ஃபார்ம் ஆகிருச்சு. திருப்பியும் இங்கே கொஞ்சம் ப்ரைமர் அட்டாச் பண்ணணும். பாருங்கள், இந்த ப்ரைமர் இங்கே ஒரு நியூ ஃபார்ம் ஆகிருக்கு. மறுபடியும் ஒரு ப்ரைமர் அட்டாச் ஆகணும். ஏன்னா இது வந்து கண்டினியூஸாக நடக்காது. ஏன்னா இங்கே ஆரம்பிக்கக்கூடிய அந்த பொலாரிட்டி மாறுபாடு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3' to 5'. ஸோ கண்டினியூஸாக போயிடுது. இங்கே ஆரம்பிக்கிறது நமக்கு ஸ்லோவாகும் கொஞ்சம். அதனால் ஆர்என்ஏ ப்ரைமர் கொஞ்சம் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். மறுபடியும் ஒரு ப்ரைமர் கொஞ்சம் ஃப்ராக்மெண்ட்ஸ். ஸோ இந்த கொஞ்சமாக ஃபார்ம் ஆகி உருவாகிறதுனால இதுக்கு பேர் லேகிங் ஸ்ட்ராண்ட், இதுக்கு பேர் லீடிங் ஸ்ட்ராண்ட். ஸோ